பாட்டி, இப்ப புரியுதா? இதுதான் என் அக்கா. இப்பவாவது என் அக்காவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. இனிமே கண்டதையும் சொல்லி இங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்காதீங்க, சரியா? என்ன பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டு நான் என் அக்காவை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்னதை வச்சு ஆகாஷ் அத்தான் என் அக்காவுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறாரோன்னு யோசிக்க கூட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா பாத்தீங்களா, என் அக்கா எவ்வளவு நல்லவன்னு. அவ ஆரம்பிக்கிற அந்த கம்பெனிய என் கையால ரிப்பனை கட் பண்ணி ஓபன் பண்ண வச்சா. இப்படி ஒரு பெரிய மனசு என் அக்காவை தவிர வேற யாருக்கு வரும்? இத கூட புரிஞ்சுக்காம என் அக்காவை பத்தி என்கிட்டயே தப்பா சொன்னீங்கல்ல? என்ன பாட்டி, எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. அப்புறம் என்னத்த பேச சொல்ற? இல்ல, நீங்க ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அமைதியா இருக்கீங்க. என்ன பேசணுமோ அத வெளிப்படையா பேசுங்க. இத பாரு நிலா, உன் அக்கா ஜெகஜால கில்லாடி. அவளை பத்தி உனக்கு சரியா புரியல. உங்க அக்கா யார எங்க லாக் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. தலைவலின்னு சொன்ன, நீ கடைசி வரைக்கும் பூஜைக்கு வரமாட்டேன்னு நினைச்சுதா உன் அக்கா சந்தோஷமா இருந்திருப்பா. ஆனா திடீர்னு நீ அங்க வந்து நின்னதும் உடனே உங்க அக்கா உனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பிளான் போட்டு உன் கையாலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சுட்டா. உன் கையால ரிப்பனை கட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அவ ஆரம்பிக்கிற இந்த புது கம்பெனிக்கு பணம் போடுறது உன் புருஷன் ஆகாஷ் தானே. இந்த குடும்பத்தோட மொத்த சொத்துக்கும் நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தையும் தான் உரிமையான வாரிசு. நீங்க அனுபவிக்க வேண்டிய சொத்தை ஆகாஷ் தேவையில்லாம உன் அக்காவுக்கு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆகாஷோட அப்பாவித்தனத்தை உன் அக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றத சொல்லிட்டேன் நிலா. உன் அக்கா கிட்ட நீ எப்பவுமே எச்சரிக்கையா இரு. இல்லன்னா அவ உனக்கும் உன் புருஷன் ஆகாஷுக்கும் மொத்தமா மிளகா அரைச்சிடுவா. இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல என் அக்காவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் நீங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு தான் போகணும். இனிமே என் அக்காவை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் அக்கா ரொம்ப நல்லவர். எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருங்க. என் தங்கச்சி சொன்னதை கேட்டீங்கல்ல? அவ ரொம்ப புத்திசாலி. உங்களாலெல்லாம் அவளை குழப்பி விடவே முடியாது. என்ன சொன்னீங்க பாட்டி? நிலா திடீர்னு பூஜைக்கு வந்ததும் நான் பிளான் பண்ணி அவ கையால ரிப்பனை கட் பண்ண வச்சனா? இந்த மாதிரி சீப்பா பிளான் பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் அதெல்லாம் கை வந்த கலை. உங்க புத்தி ஏன் தான் இப்படி தப்பு தப்பா யோசிக்குதோ பாட்டி. தயவு செஞ்சு திருந்துற வழிய பாருங்க. ஏய், என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. திடீர்னு வந்து மொத்தம் கொடுக்குற, தேங்க்ஸ்னு சொல்ற, எதுக்கு இதெல்லாம்? இல்லத்தா, அக்காவை பத்தி நான் கூட ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க என் அக்காவை கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட். என் அக்காவுக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியை வச்சு கொடுத்தது
உண்மையிலேயே கரெக்டான விஷயம் தான் அத்தான். நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கறதுன்னு முடிவெடுக்க தெரியலன்னா அவங்களால ஒரு லீடரா இருக்கவே முடியாது. அந்த விதத்துல தென்றல் ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்தையே பண்ண. எனக்கு தலைவலி, பூஜைக்கு அப்புறமா வரேன்னு நீ சொன்னப்போ நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது உன்னோட விருப்பம். அதனாலதான் நான் உன்னை ரொம்ப கம்பல் பண்ணாம அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஏன்னா தென்றலை பத்தி நான் யோசிக்கிறதெல்லாம் அவ யோசிச்சு வச்சிருக்கா. நான் கூட தென்றலையும் சித்துவையும் சேர்த்து உட்கார வச்சுதான் பூஜை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா தென்றல் அதுக்கு மேலேயே போயிட்டா. சாரதா அம்மாக்கு இது வரைக்கும் ஆண்டாள் பாட்டியால நம்ம குடும்பத்துல எந்தவித அங்கீகாரமுமே கிடைக்காம இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு பூஜையில சாரதா அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வச்சு சாரதா அம்மாவுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டான். ஆமா தான். நான் கூட அக்கா சாரதா அத்தைய மாமா கூட உட்கார வச்சதும் மாதவியத்தை வருத்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேலை, அக்கா மாதவி அத்தையையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. அது மட்டுமா, தென்றல் உன் கையால ரிப்பனை கட் பண்ண வச்சு உன்னையும் பெருமைப்படுத்திட்டால. நீதான் உங்க அக்காவை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. இல்லத்தான், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இனிமே என் அக்காவை எந்த காரணத்துக்கு ஒன்னும் தப்பா யோசிக்கவே மாட்டேன். சாரி. சரி, அதெல்லாம் விடு. சில விஷயங்கள் உனக்கு சரியா புரியல, அதனால நீ தென்றல தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்பதான் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நினைச்சு நீ கில்ட்டியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? என்ன மாதவி, நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. சரி சரி, ரெடி பண்ணு. ஆனா இந்த தென்றல் ரொம்ப சாமர்த்தியசாலி இல்ல? தென்றல் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உன்னை அத்தைன்னு கூப்பிடுறா. ஆனா அவ மனசார தன்னோட மாமியார்னு நினைக்கிறது சாரதாவத்தான் போல இருக்கு. என்ன, தென்றலுக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விட பாக்குறீங்களா? ஏய், ஏண்டி கோவப்படுற? என் மனசுல பட்டத சொல்றேன். அத கொஞ்சம் பொறுமையாத்தான் என்னன்னு கேள. கேட்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? சரி, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இருந்தாலும் தென்றலுக்கு உன்னை விட அந்த சாரதா தான் வசத்தி. ஏன்னா சாரதா தானே அவளுக்கு ஒரிஜினல் மாமியார். நீ சும்மா டூப்ளிகேட் மாமியார் மாதிரி தானே. அதனாலதான் தென்றல் பூஜையில கண்ணங்கூட சேர்ந்து உன்னை உட்கார விடாம உன்கிட்ட நாசூக்கா பேசி சாரதாவை உட்கார வச்சுட்டான். உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. அத நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு? ஆனா எனக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அந்த சாரதா கண்ணனை விட்டு ஆரம்பத்திலேயே பிரிஞ்சு போனவ. நீ அப்படியா? 1000 பிரச்சனை வந்தாலும் இது வரைக்கும் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகாம அவன் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு தானே கண்ணன் கிட்ட எப்பவும் எல்லா மரியாதையும் கிடைக்கணும். ஆனா தென்றல் பாத்தியா, எவ்வளவு புத்திசாலித்தனமா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய தட்டி பறிச்சு, அதுவும் ஓ மூலியமாவே சாரதாவுக்கு வாங்கி கொடுத்துட்டா. அதுக்கு சித்துவும் உடந்த. இதுக்குதானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், தென்றலையும் சித்துவையும் நம்பாதீங்க,
அவங்க 2 பேருமே விஷ பாம்புங்கன்னு. போதும் அத்தை, நிறுத்துறீங்களா? இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்காதீங்க. இப்ப என்ன பெருசா நடந்து போச்சுன்னு இப்படியெல்லாம் தப்பு தப்பா வேதம் ஓதிட்டு இருக்கீங்க? உங்களோட ஆணவத்தாலையும் அகம்பாவத்தாலையும் தான் சாரதா அக்காவுக்கு இது வரைக்கும் என் புருஷன் கிட்ட சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம போயிடுச்சு. இப்ப இந்த பூஜை மூலமா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் சின்னதா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே? அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஏண்டி இப்படி அப்பாவியா இருக்க? நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியலையா உனக்கு? என்ன இருந்தாலும் அந்த சாரதா ஆரம்பத்திலேயே உன் புருஷனை விட்டு ஓடி போனவ. அவங்கள அவ போனாங்க, நீங்க தானே போக வச்சீங்க. நீங்க கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடந்திருந்தா சாரதாக்கா உங்க பையனை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்க மட்டும்தான் உங்க பையனுக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பாங்க. நான் உங்க பையன் வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நீங்களே காரணமா இருந்துட்டு இப்ப நல்லவங்க மாதிரி எனக்கு வந்து வேதம் ஓதுறீங்களா? இங்க பாரு மாதவி, நீ பழச நினைச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாழ்க்கைய சாரதா கிட்ட பறி கொடுத்துறாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இருடி, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. சாரதா எல்லா விஷயத்திலயும் போல்டானவ. நீ அப்படியா? நீ ஒண்ணும் தெரியாத புள்ள பூச்சி. பத்தாததுக்கு உனக்குன்னு சொந்தம் பந்தம்னு எதுவுமே இல்ல. கண்ண ஆகாஷ் கூட எல்லா நேரத்திலயும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனா சாரதாவை எடுத்துக்கோ, அவளுக்கு தென்றல், சித்து, நிலான்னு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தென்றலோட அப்பா சண்முகம் கூட சாரதாவத்தான் தன்னோட சம்மந்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன அவன் சும்மா பேருக்குதான் சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாரதா இத்தனை பேரோட சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவ வாழ்க்கைய புதுப்பிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வைய, அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? உன்னால அந்த சாரதாவை எதிர்த்து நிக்க முடியுமா? அவ எனக்கே ஆட்டம் காட்டினவ. நீ எல்லாம் அவளுக்கு ஆளே கிடையாதுடி. தப்பி தவறி அவ கண்ணன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டுட்டான்னு வையேன், அதோடு முடிஞ்சது உன் வாழ்க்கை. எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணலனாலும் அந்த சாரதாவும் தென்றலும் சேர்ந்து எல்லாரையும் சாமர்த்தியமா பேசி சப்போர்ட் பண்ண வச்சிருவாளுங்க. உன்னை எல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த பூஜையில கூட பாத்தியா, தென்றல் சாரதாவ கண்ணங்கூட சேர்ந்து உட்கார வைக்கலான்னு சொன்னதும் நான் மட்டும்தான் உனக்காக பேசினேன். மத்தபடி கண்ண, ஆகாஷ், நிலா, சித்து, ஏன் உன் மாமனாருன்னு யாராவது கொஞ்சமாவது உன் பக்கம் பேசினாங்களா? இல்லையே. சும்மா பேச்சுக்கு உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையேன்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சாரதாதான் மனுஷி. நீ இந்த குடும்பத்துல ஒரு நம்பர். நீ என்னடான்னா எதுவுமே புரியாம சாரதாவுக்கும் தென்றலுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்படி இழிச்ச வாயா இருந்தன்னா கூடிய சீக்கிரமே அந்த சாரதா இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு கண்ணனுக்கு நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவா. அது நடக்குதா இல்லையான்னு பாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டி. இதுக்கு மேலையும் நீ முழிச்சுக்கலன்னா உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது.
அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன சார் சார் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ம், நைட்டு சாப்பிடாம தூங்கலாமா? உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அதான் ரூமுக்கே டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடு. சித்து, சித்து என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல, தூசி விழுந்துடுச்சு. என்னது தூசியா? எங்க கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன். நீ ஊதுனாலும் இந்த தூசி போகாது. ஏன்னா இது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? இதுக்கு காரணம் நீதான். ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். சித்து, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. பூஜையில அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னா உட்கார வச்சு நீ அம்மாவுக்கு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துட்ட. அதை நினைச்சு நினைச்சு எனக்கு பசி தாகம் எல்லாமே பறந்து போயிடுச்சு தென்றல். என் மனசு இப்போ ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, சார் இதனால்தான் பசி இல்ல அப்படின்னு சொன்னீங்களோ? நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கிரேட். என் அம்மாவுக்கு என் அப்பா கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைச்சதே இல்லை. அத நினைச்சு நான் பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் கவலையெல்லாம் ஒரே நாள்ல ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்ட. தென்றல், ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். ஐயோ சித்து, என்ன நீ இதுக்கு போய் இவ்ளோ இமோஷனல் ஆகுற? உன்னோட வைஃபாவும் சாரதா அத்தையோட மருமகளாவும் இது என்னோட சாதாரண கடமை. இதுக்கு போய் இல்ல தென்றல், உனக்கு வேணும்னா இது சாதாரணமா தெரியலாம். ஆனா எனக்கும் என் அம்மாவுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷம், தெரியுமா? ஆமா, நான் முதல் நாள் அன்னைக்கே உங்ககிட்ட அம்மாவையும் அப்பாவையும் பூஜையில சேர்ந்து உட்கார வைக்கலாம்னு சொன்னல. ஆனா அப்போ நீ என்கிட்ட வேணாம், மாதவியத்தை வருத்தப்படுவாங்கன்னு சொன்ன. அப்புறம் கடைசியில பூஜை நேரத்துல எப்படி இப்படி ஒரு முடிவு பண்ண? மாதவியத்தை வருத்தப்படுவாங்கன்னு நான் நினைச்சது உண்மைதான். ஆனா சாரதா அத்தைக்கு இந்த பூஜையிலயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அப்புறம் எப்பதான் கிடைக்கும்னு தோணுச்சு. அதே நேரம் ஓ மனசையும் நான் காயப்படுத்த விரும்பல, அதான் அப்படி பண்ணேன். ஆனா இது மூலமா மாதவியத்தைக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கதா செய்யும். அது ஒண்ணு பிரச்சனை இல்ல, நான் மாதவியத்தைய எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். உண்மைதான் தென்றல், உன்னால எல்லாமே முடியும். ஏன்னா உன் மனசு அந்த மாதிரி. சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும், சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? ஆ, நீங்க சாப்பிடுங்க சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல தென்றல், நீ முதல்ல சாப்பிடு. அப்படியா? யாராவது ஊட்டி விட்டா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அத்தை, அத்தை, என்ன அத்தை நீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் செய்யத சமையல்காரமா இருக்காங்கல்ல? வேலைக்காரமா இன்னைக்கு வரலம்மா. ம், அவங்க குழந்தைக்கு முடியலையா, ஓ அதான் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல அத்தை, கொடுங்க, நான் க்ளீன் பண்றேன். ஆ பரவாயில்லம்மா. நீ படிச்சவ, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்ட? நான் படிக்காதவ தானே, எனக்கு தான் இந்த வேலையெல்லாம் பொருத்தமான வேலை.
நானும் படிச்சவளா இருந்திருந்தா உன்ன மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனில நிர்வாகம் அது இதுன்னு போயிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நான் பெருசா படிக்கலையே. பரவாயில்லையே, மாதவிக்கு இப்பதான் ரோஷம் வந்திருக்கு போல இருக்கு. அதான் தென்றல் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காளா? பேசட்டும். இது நல்ல முன்னேற்றம் தான். நானும் படிச்சிருந்திருக்கணும்ல, ஏன் படிக்காம போனனோ தெரியல. எனக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனசுல இருந்ததை சொல்றேம்மா. அது தப்பா? தப்புன்னா மன்னிச்சுக்கோமா.